விண்ணேஸ்வரன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்க்ளாஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஸ் மற்றும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸு அப்படின்ற முழுமையான விவரங்களை வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நம்ம வின்க்ளாஸ் அகாடமியோட ஒரு புது யூடியூப் சேனல் இருக்குது, வின்க்ளாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி. அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முழுமையான விவரங்களை அந்த சேனல் நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டுட்டேன். ஷார்ட்டாக வந்து அந்த வீடியோ வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான சிலபஸ் வந்து முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி மேக்ஸ் ரைட்டா. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பயனுள்ள வகையில் ஒரு 600 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு PDF ஆகும் வித் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வந்து ஆப் மூலமா வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ரைட்டா. இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க நம்ம வின்க்ளாஸ் அகாடமி மொபைல் ஆப் மூலமா தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து வின்க்ளாஸ் அகாடமியோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் ஜிகே வந்து இங்கிலீஷில் இருக்காது, தமிழில் தான் இருக்கும். ரைட்டா. சரி, ஓகே. மெயினான ஹைலைட்டான விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு தகுதி தேர்வு பாஸ் பண்ணுறதுக்கு பயனுள்ள வகையில் 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழுக்கான நோட்ஸ் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஒரு 1000க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து வகுப்பு வாரியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் டெஸ்ட் எழுதிட்டு அதிலே ஆன்சர் கேட்கும். நீங்கள் வந்து அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே PDF வடிவிலுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், INM, பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த 6 யூனிட்ல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 6 யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருவேன். ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கூல் புக்கிலிருந்து யூனிட் வைஸாக கட் பண்ண அந்த PDF வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ உங்ககிட்ட ஸ்கூல் புக் இல்லைனாலும் அந்த யூனிட் வைஸாக கொடுக்கக்கூடிய அந்த PDF வச்சு கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கு படிங்க, அதுக்கப்புறம் நோட்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதினா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்டா. இப்போ ஜனவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ பிப்ரவரியில் டெஸ்ட் வரும். டெஸ்ட் என்பது நம்ம மெயின் பேப்பருக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் நோட்ஸ் ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேங்க் படித்தாலே போதுமானது. ஸோ மெயின் பேப்பருக்கு ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 யூனிட் சொல்லியிருக்கேன்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு 200 கொஸ்டின் போட்டிங்கன்னா 6 × 200 1200 கேள்விகள் வந்து உங்களுக்கு பிப்ரவரியில் டெஸ்ட் வந்து சீரீஸ் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் எப்பொழுது நடக்கும் என்ன ஏதுன்றவங்க அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? பிப்ரவரியில் தான் நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல். இப்போதைக்கு தமிழுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஜிகேக்கு அப்படியே நம்ம பிப்ரவரிக்குள்ளே அதாவது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ரைட்டாக. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு 600 கொஸ்டினுக்கான PDF வந்து நான் கொடுத்துருவேன். இது வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மேக்ஸ் தான். உங்களுக்கு மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே இதில் கவர் ஆகும். PDF மட்டும் இல்லாமல் இதுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா மேக்ஸுக்கு வந்து ஃபார்முலா ஷார்ட்கட் நிறைய இருக்கும். ஏன்னா ரீசனிங் பகுதியெலாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கும். அது எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் வீடியோவும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 30 வீடியோ இருக்கும். 30 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா 600 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா ஒரு மாதத்தில் படித்து முடிச்சிடலாம். இந்த 600 கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்கக்கூடிய மேக்ஸுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டாலும் முழுமையாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தா சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி அந்த 600 கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை 2023 முழுமையாக கவர் ஆகிற மாதிரி ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்துருவோம் வித் ஆன்சர் கீயோட நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 வந்து ஜனவரி பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். நீங்களே டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு 100 கொஸ்டினாவது குறைஞ்சது பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி முக்கியமான கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா. ஸோ இது எல்லாமே பிப்ரவரியில் தான் நம்மளால் கொடுக்க முடியும். முழு மாதிரி தேர்வு மெயின் பேப்பருக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா. கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் படித்தாலே உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு போதுமானதாக இருக்கும். மெயின் பேப்பர் கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்களே 75 கொஸ்டின், அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எப்படி தேர்வு வைப்பாங்களோ அதே மாதிரி முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி 75 கொஸ்டின் அடங்கிய 3 முழு மாதிரி தேர்வு வந்து நடக்கும். இது வந்து 225 கொஸ்டின். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொஸ்டின் வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு முழுமையாக வந்து போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தேர்வில் ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த நோட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாம் வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தேர்வில் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கைட்லைன்ஸ் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வின்க்ளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல் வந்து கொடுக்குறோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்சோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ கோர்ஸும் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் கொடுக்குறதுனா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருக்கும். பட் இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 600 rupees தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 600 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆப்புக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுலையோ அல்லது டவுன்லோட் பண்ணுறதுலையோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏன்னா முதல் முறையாக வந்து ஆப்பில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம Winxclass அகாடமியோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அந்த டேட்டு வருது இல்லையா, டேட் கொடுப்பாங்கன்னா டேட் கொடுக்கல, டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 days 15 days முன்னாடி தான் முழுமையான மாதிரி தேர்வு நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஜிகே வந்து யூனிட் டெஸ்ட் வந்து நடக்கும், ரைட்டா? ஸோ இதை நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமாக வந்து இந்த மெட்டீரியல் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4 குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குரூப் 4 படிக்கிறத தாண்டி இந்த தேர்வுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பேசிக் கம்ப்யூட்டர் ஆகட்டும், ரீசனிங் பகுதி ஆகட்டும், அதுக்கும் நாங்கள் வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம், வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த தேர்வு 100% வந்து முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த தேர்வில் வெற்றியை அடைகிறதுக்கு தேவையான அனைத்து கைட்லைன்ஸும் கண்டிப்பாக நம்ம Winxclass அகாடமி சார்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதி இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 6 month வேலிடிட்டியோட நம்ம கொடுக்குறோம். 6 மாதம் வரைக்கும் இது வேலிடிட்டி இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கடைசி தேதி எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்னைக்கு வேணாலும், லாஸ்ட் டேட்டில் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, படிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? மேற்கொண்ட விவரங்கள் நான் நம்ம புதிய யூடியூப் சேனல் வந்து சொல்லியிருக்கேன், அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.